ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்து பூரி. இது வந்து நம்ம மிச்சமான பூரியிலேருந்து செஞ்ச ஒரு ரெசிபிங்க. நார்மலாக வீட்டில் பூரி மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 5-6 பூரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3 எடுத்து வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 3த்தையும் ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சீசனிங்ஸை சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த டயத்தில். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3த்தையும் சேர்த்திடலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இதில் வந்து பூரியில் வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் பண்ணியிருப்போம். அதனால இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த பூரி பீசஸ் இதில் போட்டுடலாம். இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி இதை நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா பூரியிலையும் இந்த மசாலா நல்லா கோட்டாகணும் ஒரே மாதிரி சீராக. இது நல்லா கோட்டானதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதில் கொஞ்சம் சார விடலாம். அப்போ தான் வந்து இந்த உரப்பு, உப்பு எல்லாமே வந்து பூரியில் இறங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். அதனால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கூட போதும். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைங்க. ஹையில் வைக்க வேணாம், ஃப்ளேம் வந்து லோவிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு பூரியில். கொஞ்சமாக கொத்தமல்லி தூளை தூவி இதை நம்ம பரிமாறிடலாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பூரி மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ஆனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதிலே நீங்கள் வந்து கேரட், பீன்ஸ், கேபேஜ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி போட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள் கொத்து பூரியாகவும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.